கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு நாள் சும்மா சில தாட்ஸ், ஒரு சின்ன தாட் தான், அதை உங்களுக்கு முன்பாக தாட்டில் சில The powerful rebuke of Jesus. இதை எடுத்த உடனே சாயங்காலம் ஒரு rebuke, not for you but for Satan. Hallelujah. Amen. Hallelujah. ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? As long as we are not rebuked, we are happy. Hallelujah. The powerful rebuke of Jesus. Amen. Hallelujah. 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 Praise the Lord. Glory to God. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான கடிந்து கொள்ளுதல். யாரை யாரை யார் பயந்து போய் சொல்றீங்க? கடிச்சுக்கோனா அடிச்சுக்கோனா என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான வன்மையான கடிந்து கொள்ளுதல் சாத்தானுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை யோசிக்கும் போது நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் நாம் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எடுத்து நாம் வாசிக்கும் போது ஹல்லேலூயா, glory to God. செய்தி தலைப்பு எடுத்துக்கலாமா? அப்பாலே போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே. சொல்லுங்க. தலைமையில் ஏறி உட்காராம நீங்க சொல்றது பார்த்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். Praise the Lord, glory to God. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. Matthew's Gospel 4:10. வாசிங்க. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு, எப்பொழுது? ஹல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே. வாயில வெறும் வார்த்தையில சொல்லியிருப்பாரு, ஆவியில சொல்லியிருப்பாரு. ஜெபம் பண்ணாலும் ஆவியோடு கருத்தோடு, துதித்தாலும் ஆவியோடு கருத்தோடு, சாத்தானை கடிந்து கொண்டாலும் ஆவியோடு கருத்தோடு. ஹல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே. ஆவி இருக்கா இல்லையா? வெறும் அப்பாலே போ சாத்தானேன்னா அவன் என்ன செய்வான்? Hallelujah. ஆவியிலே. Hallelujah. Your breath, your spirit, along with the Spirit of God, give the command. Amen. அப்பாலே போ சாத்தானே. Hallelujah. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறாரே. எந்த சூழ்நிலையில இயேசு இதை சொன்னார்? 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன். ஹல்லேலூயா. பிசாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து சொன்னார். உலகத்தின் மகிமையும் அவர்களுடைய சகல ராஜ்யங்களையும் இயேசுவுக்கு காண்பித்தான். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 4:5.
பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? ஒரு நிமிஷத்திலே. அதுக்கு மிஞ்சி காமிச்சா நம்ம டேஞ்சர்ப்பா. ஒரு நிமிஷத்துல எவ்வளவு காமிக்க முடியுமோ உலகத்தின் மகிமையை, உலகத்தின் ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்துல ஸ்விஃப்டா காமிச்சு ஸ்விஃப்டா பிடிக்க பார்த்தார். ஒரு நிமிஷத்துல ஹல்லேலூயா காண்பித்து அவருக்கு காண்பித்தான். ஒரு நிமிஷத்துல காண்பித்தான். ஏனென்றால் கொஞ்ச நேரம் எடுத்தாலும் அவர் மைண்ட் மாறிடும். ஹல்லேலூயா. அவர் எப்போ கவனிக்கணும்? அவர் மனுஷகுமாரன், தேவகுமாரனா இருந்தும் உலகத்திலே மனுஷனாய் மாம்சத்திலே வெளிப்பட்டபடினாலே எப்போ he will be in flesh, எப்போ அவர் மனுஷனா மனுஷிகமா இருப்பார், அப்போ அவரை கழுத்தலாம். Hallelujah. He was man but full of spirit of God in him. Amen. Hallelujah. Because of his continual communion with God the Father. Hallelujah. அவர் மனிதர் தான், ஆனால் தேவனுடைய ஆவியினால் நிறைந்த மனிதராக எப்பொழுதும் பிதாவாகிய தேவனோடு தொடர்பு உடையவராக, ஐக்கியம் உடையவராக இருந்தார். ஹல்லேலூயா. இவன் என்ன நினைத்தான்? ஒரு நிமிஷத்துல காண்பித்தான். அந்த ஒரு செகண்ட்ல அவருடைய மனுஷீகத்துல அந்த உலகத்தை பார்த்து மயக்கி விடலாம். மனுஷர் தானே. ஹல்லேலூயா. சன் ஆஃப் கேரக்டர் போக மாட்டான். மனுஷ தன்மை என்ன? மண்ணோடு, தாவீது சொல்ற என் ஆத்மா மண்ணோடு ஓட்டிக்கிட்டு இருக்குது. எந்த மனுஷருக்கும் புவியீர்ப்பு சக்தி, உலகம் இழுக்கும், உலகத்தின் மாயை, உலகத்தின் இச்சை, ஹல்லேலூயா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் இழுக்கக்கூடும். அதனால் இயேசு கிறிஸ்துவையும் சராசரி மனிதராக அவன் நினைத்து என்ன செய்தான்? உலகத்தின் ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்திலே காண்பித்தான். ஹல்லேலூயா. காண்பித்து இவைகள் எல்லாம் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவருடைய மகிமையும் உமக்கு தருவேன் என்று இயேசுவுக்கு தருவதாக அவன் வாக்குப்படுகிறான். ஹல்லேலூயா. இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லாம் பேசுகிறான். நீர் என்னை பணிந்து கொண்டால், ஹல்லேலூயா, எல்லாம் உங்களுடையதாகும். ஹல்லேலூயா. இவை நீ என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் ராஜ்யம், இதுல மகிமை எல்லாம் உடையதாகும் என்று இயேசுவுக்கு பிராமிஸ் பண்ணுகிறார். இயேசு எப்படிப்பட்டவராக வந்தார்? பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். Hallelujah, glory to Jesus. யார்கிட்ட எப்படியாக சவால் விடுங்க பாருங்க. பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 6, 7, 8 வசனங்களை வாசிங்க சீக்கிரம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஆமென், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி. இவர் யார்? இயேசு கிறிஸ்து. தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கினவர், அடிமையின் ரூபம் எடுத்தவர், மனுஷ சாயல் எடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். தம்மைத்தாமே வெறுமையாக்கி, தேவகுமாரன், தேவனுக்கு சமமாய் இருக்க வேண்டியவர் தன்னை வெறுமையாக்கினார் இந்த உலகத்தில் மனிதனாய் வருவதற்காக, உனக்காக எனக்காக ரத்த சிந்தி மரிப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தேவகுமாரன் என்கிற ஸ்தானத்தை விட்டு மனுஷன் என்கிற ஒரு கீழ்த்தரமான ஸ்தானத்துக்கு தன்னை கீழ்படுத்தினார், தன்னை வெறுமையாக்கினார், விட்டு வந்தார். ஹல்லேலூயா. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மனுஷ சாயலானார். இவர் யார்? தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையாக வந்தார், வெறுமையாக்கினார், அடிமையாக வந்தார். மனுஷ சாயல், தேவ சாயலை இழந்து மனுஷ சாயலானார். ஏனென்றால் இந்த மனுஷனுக்கு தேவ சாயலை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த மனுஷராகிய நாம் முதலாவது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோம்? ஏதேன் தோட்டத்துல தேவன் மனுஷனை, ஹல்லேலூயா, தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். God created man in his own image.
அல்லேலூயா. மனுஷனை முதலாவது தேவன் படைத்த போது தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவன் பாவம் செய்து தேவ மகிமை தேவ சாயலை மனுஷன் இழந்து போனான். ஆகினாலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை தேவ சாயலை இழந்து மனுஷ சாயலாக போய் மனுஷ ஜென்மங்களுக்காக மனுஷ வர்க்கத்துக்காக மனுஷர்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து ஹல்லேலூயா இழந்து போன தேவ சாயலை திரும்பவும் அவர்களுக்கு தருவிக்கும்படிக்குத்தான் இயேசு இந்த உலகத்துல ஹல்லேலூயா தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தன்னை பெருமையாக்கினார். அடிமை ரூபம் எடுத்தார். மனுஷர் சாயலானார். ஹல்லேலூயா. தன்னை வெறுமையாக்கினவர், அடிமையானவர், மனுஷ சாயலானவர். இவரிடத்துல சாத்தான் வந்து சொல்லுகிறான், நீர் எனக்கு என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார், இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு பிரியமானவனுக்கு இதை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. கவனிக்கணும், எந்த சூழ்நிலையில இயேசு இதை சொன்னார் கவனிங்க தயவு செய்து. அப்ப எல்லாவற்றையும் விட்டு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துலதான் இந்த வார்த்தையை சொல்கிறான். இந்த யாரிடத்திலே அவன் உலகத்தை காண்பிக்கிறான், உலகத்தின் எழில் செல்வாக்கு மகிமை ராஜ்யங்களை காண்பிக்கிறான். கர்த்தருக்காக விட்டுவிட்டேன் என்று சொன்னவர்களை, விட்டு வெளியே வந்தவர்களை, பிரிந்து வெளியே வந்தவர்களை திரும்பவும் இழுக்க பார்ப்பான். அவன் நிறைய பேர் லோகம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் இயேசு போதும் எனக்கு சாத்தானே உன் ஸ்நேகம் வேண்டாம் கொண்டு போகும் சரக்கு என்று சொன்ன உடனே பார்சல் வேற ரூபத்துல உள்ள கொண்டுருவான், பார்சல் அனுப்பிச்சிருவான். ஹல்லேலூயா. விட்டு வந்தவர்கள் தான், பிரிந்து வந்தவர்கள் தான் நாளுக்கு நாள் பிரிந்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக போகணுமே தவிர திரும்ப விட்டு வந்ததுக்கு பின்னாடி வந்துடக் கூடாது. Hallelujah. The more you are separated, you keep separating yourself from the world. Hallelujah. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். தன்னை வெறுமையாக்கி இருந்தார். அவரிடத்துல வந்து உலகத்தின் மகிமை, அவருடைய வெறுமையா, தரித்திர கோலம், ஏழை கோலம், ஒரு கார்பெண்டர் சன் அவன் நினைச்சுக்கிட்டான். Hallelujah. After all, a carpenter's son. No. எல்லாவற்றையும் தேவனுக்காக விட்டு வந்தவர். அதனால உலகத்தின் மயக்கத்தை காண்பித்து இழுத்தார், உலகத்தின் எழிலை காண்பித்து இழுத்தார், உலகத்தின் ஐஸ்வர்யத்தை காண்பித்து இழுத்தார், உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்து அதிகாரங்களை பார்த்து அதோ பார், இதோ பார், அதை பார், அவர்களை பார், பார் பாருங்கிறதே முதல்ல விடணும். எத்தனை பேர் பார்க்கிறீங்க மற்றவங்களை? எத்தனை பேர் பார்க்கிறீங்க உலகத்தை? எத்தனை பேர் பார்க்கிறீங்க உலகத்தின் மேன்மையை, உலகத்தின் அந்தஸ்தை, உலகத்தின் ராஜ்யங்களை, உலகத்தின் எழிலை, உலகத்தின் கவர்ச்சிகளை? இயேசுவுக்கு காண்பித்தார். அதோ பார், பார் பார் தான். உன் பார் பார் வருகிறதா? ஹல்லேலூயா. என்ன ஆகும்? பார் தான். நீ பார்த்தா அது உள்ளே இருக்கும். அந்த உலகம் வெளியே இருக்கிற உலகம் நீ கூப்பிடாமலே உனக்குள்ளே வந்து விடுகிறது. Through your eyes, entry level. Amen. The more you look, use your eyes to look to the world and the things of the world and the people of the world, the more your heart will be filled with the people of the things of the world. Hallelujah. So use your eyes carefully. Amen. Watch your eyes, what you see. For the Savior up above, looking down before you now. Watch your eyes, what you see. அடுத்தது இன்னொரு பாட்டு தான் தமிழ்ல. என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன, என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன, ஏசப்பா மேலிருந்து தாழ் உன்னை பார்க்கிறார், என் கண்ணே நீ காண்பது என்ன என்ன. ஹல்லேலூயா. உன் கண்களை உலகத்துக்குள்ளேயே மயக்கி இழுத்து கொண்டே இருப்பான். உன்னதத்தை பார்க்க கூடாத படிக்க, உன்னத தரிசனத்தை இழக்கும் படிக்கு, நீ பெற்றுக்கொண்ட பரம தரிசனத்தை இழந்து கன்சரிக்கு போற குருடனாய் இருக்கும்படிக்கு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஒளிமங்கி இருளாச்சே, ஒளி போச்சு. ஆதியில் இருந்த ரட்சிப்பின் ஒளி போச்சு, ரட்சிப்பின் பாதை போச்சு. Hallelujah. They become short-sighted.
That means they believe God only to the worldly needs, and they have lost the vision about the heaven and the heavenly kingdom and the heavenly reward and the heavenly inheritance. பரலோக சுதந்திரத்தை குறித்தும் பரலோக ஆசீர்வாதங்களை குறித்தும் பரலோக நன்மைகளை குறித்தும் ஜனங்கள் பார்வை தரிசனம் இழந்து கொண்டு வருகிறார்கள். People are automatically being filled with things and cares of this world. உலகத்தின் காரியங்களால் கவலைகளால் நிரப்பப்பட்டு கொண்டு வருகிறார்கள். Why? ஏன்? Because Jesus was instantaneous to rebuke Satan. Hallelujah. இயேசு கிறிஸ்து சாத்தானை கடிந்து கொள்ள துரிதமாயிருந்தார். Hallelujah. அந்த உலகத்தின் மகிமை கண்ணுக்குள்ளே வரதுக்கு முன்னே, கண்ணுக்குள்ளே இறங்கிறதுக்கு முன்னே அப்பாலே சாத்தானே. Hallelujah. அந்த கண்ணால பார்க்கிற டைம்ல உள்ள என்டர் பண்றதுக்கு முன்னே அப்பாலே அப்புறம் உள்ள வர்றதுக்கு எங்க சான்ஸ்? Amen. Hallelujah. 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 Be very careful. Most of the Christians are carrying the world in them by looking into the world through their eyes. More. Hallelujah. அவன் ஒரு நிமிஷத்திலே காண்பித்து அவன் ஒண்ணுமே சொல்லல. He just shows, and when you see, he offers. Hallelujah. Hallelujah. So சாத்தானை கடிந்து கொள்வது விதம், அவன் காண்பிக்கிற பார்வைக்கு இணங்கி அந்த கண்களை பயன்படுத்துவாய் என்றால் அடுத்தது அவன் ஆஃபர் பண்ணுவான். அப்ப எங்கே அவனை நிறுத்தணும்? பார்வையிலே அவனை நிறுத்தணும். Hallelujah. Amen. You have to be swift. You have to be quick. You have to be, hallelujah, glory to God. Oh, speedily rebuke him. ஆபாலை போசாத்தை நேர்க்குனேசன் எப்படி பிக் பண்ணணும், எப்படி கடிந்து கொள்ளணும்? ஆவியோட. ஓ, அது வேண்டாம் என்கிற கருத்தோடு. Amen. அப்பொழுது இயேசு அப்பாலேகோ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தான்கிட்ட போய் உங்க தாத்தா கதை பாட்டி கதைலாம் பேசக்கூடாது. நான் யார் தெரியுமா? எங்க தாத்தா யார் தெரியுமா? அவர் பிஷப்பாக்கும் அவர் குருமாராக்கும் அதெல்லாம் பேசாதீங்க. Amen. அவன்கிட்ட போய் கதை அவனை துரத்திட்டு confess your conviction or about the Lord your God. Amen. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிற வசனத்தை பேசு. அப்பாலே போல விட்டுட்டு கேர்லெஸ்ஸா விட்டுறக்கூடாது. அப்பாலே போ சாத்தானே சொல்லிட்டு கூடவே வசனத்தை சொல். வசனம் எங்க போய் தேடுறது? பைபிள் இருக்காதே. அதுக்குதான் தினம் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருந்து, அல்லேலூயா, பிரியமாயிருந்து தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேதத்துல தியானமாய் இருந்தால், வேதத்தை இருதயத்துல பதித்திருந்தால், அந்த நேரத்தை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த சூழ்நிலைக்கு தேவையான வசனத்தை நினைவூட்டுகிறவராக இருக்கிறார். He will remind you. Hallelujah. He will bring to your remembrance the living word of God. Amen. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை கடிந்து கொள்வதோடு கர்த்தருடைய வார்த்தையை உடனடியாக இன்ஸ்டன்டேனியஸாக பேசுங்க. கர்த்தருடைய வேதத்தை பேசுங்க, வசனத்தை சொல்லுங்க. ஆமென். அவனை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் புலனை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அப்பாலே போ சாத்தானே, உன் இருதயத்தை நிரப்ப பார்ப்பான், உன் கண்களில் உள்ள இழக்க பார்ப்பான். உலகத்தின் எழில் அழிந்து போகிற உலகம். ஏன் உலகம் வேண்டாம்? ஏன் உலகத்தில் உள்ளது வேண்டாம்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாது. ஏனென்றால் உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகம் அவனே சொல்கிறான், இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடையதல்ல, தற்காலிகமாக சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகினால் இந்த உலகத்தில் உள்ளவர்களை தேடி சாத்தான் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறான். உலகம் அவன்
படைக்கப்பட்ட இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாடி தேடி நீயும் அழிக்கப்பட்டு விடக் கூடாது என்றுதான். ஹல்லேலூயா. அதை நாடக்கூடாது. Amen. Be swift to rebuke Satan on his face and ask him to. ஆங்கிலத்தில் வாசிங்க அந்த பகுதியை. Then Jesus said to him, Away with you, Satan. Away with you, Satan. For it is written, You shall worship the Lord your God. You shall worship the Lord your God. And him only you shall serve. And him only you shall serve. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Away with you, Satan. Away. முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கலாம் யோசிச்ச செய்தி ஆரம்பிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னு கொஞ்ச நேரம் பேச வைக்கலாம் நினைச்சேன். தனியா நீங்களே அப்படி பேசுங்க கொஞ்ச நேரம் பழக்கிட்டு அப்புறமா செய்தியை சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு பூச்சியை விரட்டுறது போல, ஒரு ஹல்லேலூயா glory to God, ஒரு ஜந்து விரட்டுறது போல அப்படி. ஹல்லேலூயா. ஒரு எலி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். அது கரெக்டாக நான் இருக்கிற இடத்துக்கு வரணும்னு எப்படியாவது அது ட்ரை பண்ணும். அது சு அப்படின்னோடனே அது திருச்சி ஓடிடும். பிரதர் ஒரு நாள் இருக்கும்போது சூன்னா அது உள்ளே வந்துச்சு. ஷூ சொல்றதுலேயே வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. சிரிப்பா இருந்தாலும் அப்பாலே இப்போ சாத்தானே சொல்றதுக்கும் ஒரு ஹல்லேலூயா கிருபை வேணும். என்ன வேணும்? அதிகாரம் வேணும், அபிஷேகம் வேணும், உனக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வேணும். பிரதர் கேஷுவலாக அது ஒரு எலி அப்படின்னு நினச்சி நான் அதை ஒரு சாத்தான் மாதிரி பார்த்துட்டு சு அப்படின்னு அது ஒரே தெரிச்சு ஓடி போச்சு. 3 தடவை ட்ரை பண்ணிச்சு. 3 தடவை அதுக்கு ஃபெயில் இருக்கும்போது எந்த அளவிற்கு நாம் ஹல்லேலூயா glory to God, be sensitive to what is happening around you, before you, in the world. You have to be sensitive. Hallelujah. அப்படின்னு பார்க்க கூடாது. என்ன பார்க்க கூடாது? Vacant and blank look is very dangerous. Hallelujah. Careless look. Careless. சும்மா இப்படிதான் பார்த்தா அப்படிதான் அப்படி போய் இப்படி உள்ள போயிடுச்சு. எச்சரிக்கை. Amen. Hallelujah. அப்பாலே போசாத தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. என்ன நடந்தது? 11வது வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பிசாச ஒரு காரியத்திலே நீ கடிந்து கொண்டு அவன் உன்னை விட்டு விலகி போனான். உனக்கு கர்த்தர் தம்முடைய பணிவிடை தூதர்களை உனக்காக கட்டவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உடனே பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். லூக்கா சுவிசேஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா glory to God. Oh hallelujah. 13ஆம் வசனம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனார். சில காலம் அப்பாலே போ சாத்தானே. இதே குஷி சாத்தான் போயிட்டான், இன்னும் வர மாட்டான். சில காலம் தான் போனோம். அல்லேலூயா. சில காலம் அவரை விட்டு போனான். ஆமென். சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அவரை விட்டு இப்ப எங்க விட்டு? நம்மை விட்டு. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப வைக்கம் கட்டணும். திரும்ப வந்துகிட்டே தான் இருக்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அழையாத விருந்தாளியா. ஆனா இப்போ இயேசு எல்லாத்தையும் சிலுவையை முற்றிலுமாக ஜெயித்துட்டார். ஆமென். அவன் தலையை நசுக்கி போட்டார். நமக்கு கொஞ்சம் விட்டு வச்சிருக்காரு. நம்ம மீதியை முடிச்சுட்டு ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ என்ற லிஸ்ட்ல போய் சேரணுமே. ஹல்லேலூயா. 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 ஆமென். glory to God. சில காலம் அவரை விட்டு பின் விலகி போனான். அவனை பிசாசானவன் விலகி போனவன் நடக்கிற காரியம் என்ன? அவ்வாறு சாத்தானே என்று அவனை ஜெயித்த பின்பு 14ஆம் வசனம் வாசிங்கள்.
லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. சாத்தானை விட்டு விலகி அப்பாலை போன்று விலக்கினாலே அடுத்தது நம்முடைய கீர்த்தி. ஹல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கணும். எங்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட கூடாதுன்னு அவன் முக்காட போல அந்தகாரத்தை மூடுவான். இங்க உட்கார்ந்து இருக்கும் போது அப்படி ஒரு I couldn't feel the presence of God. எல்லாம் பாடிட்டு இருக்கீங்க, நானும் அங்கே ரெசிஸ்ட் பண்ணி மட்டம் கடிச்சுட்டே இருக்க பிறகுதான் அப்போ தெரியும் அவன் அந்த அந்தகாரத்தை அப்பாலே சாத்தானே மிரட்டிக்கிட்டே இருக்கணும். ஏசு என்ன சொன்னா? அப்பாலே போ. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செகண்ட் ரிவ்யூ சீக்கிரம் பார்த்து முடிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். Hallelujah. Glory to Jesus. 23வது வசனம். Matthew 16:23. மத்தேயு 16:23. வாசிங்கள். மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே. எனக்கு பின்னாக போ. இப்ப அப்பால இல்ல, இப்ப எங்க போ? தூக்கி அவங்க அப்படி. எனக்கு பின்னாக போ சாத்தானே. நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடுகள் மரணத்தை குறித்து சீஷர்கிட்ட சொல்றாரே தவிர அதை முன்பாக வைக்கவில்லை. ஆமென். ஏனென்றால் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அவருக்கு தெரியும், அவர் தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அப்படி என்றால் இயேசு தனக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்துல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்துல இருக்கிற சந்தோஷத்தையே முன்பாக வைத்தார். இந்த பாடுகளை எல்லாம் பின்னாடி தான் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? உலக கவலைகளையும் நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளையும், நமக்கு விரோதமாக இருக்கிற மக்களையும், நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும், நம்மை பலகீனப்படுத்தக்கூடிய காரியங்களையும், தளர்ந்து போக செய்கிற காரியங்களையும், ஹல்லேலூயா, தள்ளாட செய்கிற காரியங்களையும் நமக்கு முன்பாக வைக்கிறோம். இயேசுவோ அவர் முன்பாக வைக்கல, பின்னாடிதான் வைத்திருந்தார். அவருக்கு முன்பாக என்ன இருந்தது? தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே அவர் வைக்காவிட்டாலும் பேதுருக்குள்ளே புகுந்து பேதுரு சொல்றான், ஆண்டவரே இயேசுவை தனியே கொண்டு போயோம். எப்படி? இயேசுவை தனியே கொண்டு போய் ரகசியமாய் கடிந்து கொள்கிற, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே என்று, இது உமக்கு சம்பவிப்பதில்லை. நெகட்டிவிசம், அவநம்பிக்கை, அவிசுவாசம், பலவீனப்படுத்துகிற எண்ணம், நெகட்டிவ் தாட்ஸ், இது உனக்கு சம்பவிப்பதில்லை. அவர் வந்ததே ஜீவனை கொடுக்கத்தான். இது சம்பவிப்பதில்லை என்று ஹல்லேலூயா அவருடைய இருதயத்தை முன்னேறி செல்வ ப்ரோக்ரஸிவா இராகபடிக்கு தடை முட்டு காட்டுறதுக்கு அதை பின்வாங்குவதற்கு ஹல்லேலூயா சொல்லப்படுகிற வார்த்தை இது உனக்கு சம்பவிப்பதில்லை என்று அவன் இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஹல்லேலூயா. உடனே இயேசு கேட்டவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை முடிந்த உடனே இன்ஸ்டன்டேனியஸ் அவர் சொல்லுகிறார், திரும்பி. ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசு முன்னே இருந்திருப்பார், அவன் பின்னாடி பேசிக்கிட்டே வந்திருப்பான், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று பேசுவான். திரும்பி அவனை பார்த்து, எனக்கு பின்னாதான் இருக்கு. ஆனா அவர் சொன்னது என்ன? என்னுடைய பிரச்சனையை முன்னாடி கொண்டுறத பின்னால சாத்தானே. ஹல்லேலூயா. பணம் உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே பின்னோக்கி நான். சிலுவை உனக்கு என்னைக்காவது முன்னாடி இருந்திருக்குதா? இருந்திருந்தா முறுமுறுப்பாயா? சோர்ந்து போவாயா? இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே அல்லவா நினைத்துக் கொள்வாய்? ஹல்லேலூயா. சிலுவையை பின்னாடி வைக்கிறேன், சூழ்நிலையை முன்னாடி வைக்கிறேன், அதனால்தான் கலங்கி போறேன், சோர்ந்து போறேன், திகைத்து போறேன். சிலுவையை முன்னாடி வைத்து இயேசுவையே பாரு. ஹல்லேலூயா. அவரை பார்க்கும்போது உனக்கு சோர்வு வராது, பலவீனம் வராது, உன் முன்னேற்றமாக இருக்கும் வாழ்க்கை. ஆமென். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு,
அப்ப எதற்கு பின்னாக போ சாத்தானே? Get behind me, Satan. எது? மனுஷருக்கு ஏற்ற சிந்தை வரும்போதெல்லாம் இயேசுக்கு வரல, பேதுரு மூலமாக பேச வைத்தார். இன்றைக்கு விசுவாசியை உனக்குள்ளாகவே உன்னுடைய எண்ணங்கள் மூலமாகவே சாத்தான் மனுஷருக்கு ஏற்ற சிந்தை. You are not mindful of things of God, but you are mindful of things of men. சராசரி உலகத்தாருடைய மனதை போல இருக்கிறார். சாத்தானே என்று கடிந்து கொள்ள துரிதமாகி, ஆமென். அப்படி மனுஷருக்கு ஏற்ற சிந்தைக்கு இடம் கொடுத்துக்கிட்டே வந்தார். Oh, hallelujah, glory to Jesus. What will happen? யார் என்று கடிந்து கொள்கிறார் பேதுருவை? சாத்தான் என்று கடிந்து கொள்கிறார். The more you give room for the things of men, the more you are mindful of things of men, the more Satan is occupying your mind and you are becoming, hallelujah, glory to God, his dwelling place. Beware. என்னது? Beware of Satan. எங்க போடணும்? போர்டு எங்க போடணும்? ஒவ்வொரு கழுத்தையும் கட்டி தொங்க விட்டுரும். ஹல்லேலூயா. மனுஷருக்கு ஏற்ற சிந்தை யாருக்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்களோ அவங்க கழுத்துல தொங்க விட்டுரும். Beware of Satan. அப்படிதானா? அப்ப கவனிங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் மடங்கடிக்கப்பட்டு போயிருக்கதே அதுதான். காட்லி திங்கிங் இல்லை. அப்ப எப்போ சாத்தானை கடிந்து கொள்ளணும்? சாத்தானே, பிள்ளைங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா மட்டும் வந்துடும். சாத்தான் பிசாசு சொன்னாலும் தப்பு இல்லைன்னு யோசிக்க. ஏன்னா இயேசு பேதுருவே சொன்னார்ல, அழகவே சொல்ல கோவம், நான் சாத்தானா, நான் பிசாசா, அதுக்கு இடம் விட்டா நீ அதுதான். அவன் ஹல்லேலூயா. பின்னால சாத்தான் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல். உங்களுக்கு புரியலையா? உங்களுதான் சொல்றேன். மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான். ஆமென். யாருக்குள்ளெல்லாம் இருக்கிற எல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல. வாசி ஆங்கிலத்தில் முடிக்கலாம். But he turned and said to Peter, Get behind me, Satan. Get behind me, Satan. You are an offense to me. You are an offense to me. For you are not mindful. You are not mindful of the things of God. Of the things of God. But the things of men. But things of men. தேவனுக்கு அடுத்த காரியங்களே நீ யோசிக்க மாட்டியா? தேவனுக்கு அடுத்த காரியங்களே நீ நினைக்க மாட்டியா? தேவனுடைய காரியங்களே சிந்திக்க மாட்டாயா? உலக காரியத்தையே தான் சிந்திப்பாயா? மனுஷ காரியத்தையே தான் சிந்திப்பாயா? மனுஷனுடைய மூளைக்கு ஏற்றபடி தான் சிந்திப்பாயா? தேவனுடைய அறிவுக்கு ஏற்றபடி சிந்திக்க மாட்டாயா? ஆமாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர்ட்ட போயிட்டேன்னு சொல்லுது? போச்சா இல்லையா? இப்ப எல்லாரும் சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்? ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்திலிருந்து, உங்க சிந்தையிலிருந்து, உங்க ஆவியிலிருந்து மனுஷருக்கு ஏற்ற சிந்தை இனி வராது என்கிற தீர்மானத்தில் வந்தாலும் மிரட்டுறேன். தேவனுக்கு ஏற்ற சிந்தை, ஆவிக்குரிய சிந்தையாதான் எல்லாத்தையுமே இனிமே யோசிக்க போதேன், என் உள்ளத்தை நிரப்ப போதேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியாக நான் ஆசைக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. Oh, glory to God. Thank you, Jesus. இந்த படத்துக்கு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ 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 போ. எத்தனை பேர்? Praise the Lord. Glory to. எல்லாரும் தான் பாடணும், எல்லாருக்குள்ளும் போகணும். பாடி பாடி அவனை விரட்டும். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. உன் ஆயுதங்கள் பலிக்காது. நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன். எனக்கு ஒன்றும் பயமில்லை உலகத்திலே. நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன். எனக்கு ஒன்றும் பயமில்லை உலகத்திலே. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. இயேசுவின் மேல் கொண்டு புரியடிப்பேன். எத்தனை
ரத்தத்தாலே கழுவப்பட்டு எனக்கு ஒன்றும் பயமில்லை நான் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு எனக்கு ஒன்றும் பயமில்லை உலகத்திலே அப்பாலே போ சாத்தானே அப்பாலே போ face to face அவனை ஏறெடுத்து பார்த்து பேச பாடும். ஹல்லேலூயா. நம்ம மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்ல அது அப்படியே ஹல்லேலூயா. உள்ளத்துல அப்படியே பின்தங்கின நிலைமையில பாடுது. அப்பாலே போ போனா போகும். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு வருகிற பிரச்சனைகள், வியாதிகள், தொல்லைகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் கொடுக்கிறவனே அவன்தான். ஆகையால் அவனை கடிந்து கொள். உன்னை சோர்வுக்குட்படுத்த, மனக்கழிக்க, அவன் ஓட்டத்தை தடை செய்ய, அவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் நீ அவனை எதிர்க்க ஆயத்தமாக பிசாசுக்கு எதிர்த்து விடுங்கள். அவனுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பாஸ்டர் தொடர்ந்து பிரேயர். நாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. Praise the Lord. I command you, Satan, in the name of the Lord. ஓ அந்த பாடலை பாடி அவனை துரத்தி விட்டு நாம் சொல்ல போகிறோம். Amen. Amen. Hallelujah. Praise the Lord. Praise you, Father. Hallelujah. Hallelujah. I command you, Satan, in the name of the Lord, to take up your weapons and flee. For the Lord has given you அதிகாரம் தந்த கத்த நாமத்தினால் அகிலத்தில் உன்னை மேற்கொள்ளுவே. உங்கள் நாயகத்தோடே பயன்போரிட சாத்தானை கட்டளையிடுவே. அதிகாரம் தந்த கத்த நாமத்தினால் அகிலத்தில் உன்னை மேற்கொள்ளுவே. உங்கள் நாயகத்தோடே பயன்போரிட சாத்தானை கட்டளையிடுவே. Command you, Satan, in the name of the Lord, to take up your weapons and flee. For the Lord has given me authority to walk on over the woman. I command you, Satan, in the name of the Lord, to take up your weapons and flee. For the Lord has given me authority. Walk all over you. நாமத்தினால் அகிலத்தில் உன்னை மேற்கொள்ளுவே. உங்கள் நாயகத்தோடே பயன்போரிட சாத்தானை கட்டளையிடுவே. அதிகாரம் தந்த அவன்தான் பயந்து ஓடுவான். ஹல்லேலூயா. நாம் அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படுவதனால்தான் அவன் என்ன செய்கிறான்? தைரியம் கொள்ளுகிறான். நீங்கள் அவனை எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓடுற வரைக்கும் we have to resist him. Amen. Continually.
I command you, Satan, in the name of the Lord, to take up your weapons and flee. For the Lord has given me authority to walk all over you. I command you, Satan, in the name of the Lord, to take up your weapons and flee. For the Lord has given me authority to walk all over me. amen. அவனை எதிர்த்து கொண்டே we have to continually, we have to oppose him, we have to resist him, then he will flee from us. Hallelujah. Hallelujah. He has no authority over us. God has not given authority to Satan. நம்முடைய அதிகாரத்தை நம்மை சாத்தானுடைய அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் மேல் நடக்கும்படி அதிகாரத்தை தான் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை பயன்படுத்தாதபடிக்கு பிசாசு பொய்யினாலே நிரப்ப பார்க்கிறான். ஆனால் அவனை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எப்பொழுதும் சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து அவனை எதிர்த்து நிற்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் இருப்போம் என்று தீர்மானிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு ரத்தத்துக்குள்ளாக மூடிக்கொள்வீராக. ஒவ்வொருவரையும் யுத்த வீரராக ஆண்டவரே அவனை மேற்கொள்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியினாலே பலப்படுத்துவீராக. அந்த யாவையும் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாவங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.